நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவிலின் ஆடிப்பெரும் திருவிழா மாபெரும் அறுசுவை சமபந்தி அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது. கொடுங்கையூர் எழில் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவிலின் 41ஆம் ஆண்டு ஆடிப்பெரும் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் அறுசுவை சமபந்தி அன்னதான விழா பக்தர்களின் பேராதரவுடனும் வணிகர் சங்க நிர்வாகிகளின் ஒற்றுமையுடனும் சமூக நல்லிணக்கத்துடனும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாபெரும் அறுசுவை சமபந்தி அன்னதான விழாவை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர், இந்திய வணிகர்களின் காவலராக போற்றப்படும் மதிப்புமிகு டாக்டர் AM விக்ரமராஜா அவர்கள் தமது திருக்கரங்களால் துவக்கி வைத்து, அனைவரும் ஒற்றுமையுடனும் மனிதநேய உணர்வுடனும் சேவை செய்ய வேண்டும் என்று அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மனின் திருவருள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைமை செயலாளர் பேராசிரியர் R. ராஜ்குமார், மாநில கூடுதல் செயலாளர் BP மணி, மாநில துணைத் தலைவர் J. சந்திரசேகர், மாநில இணைச் செயலாளர் சகாரியா சரவணன், மாவட்ட கௌரவ ஆலோசகர் T. காமராஜ், மாவட்ட முதன்மை துணைத் தலைவர் S. கதிர்வேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இது வரலட்சுமி நோம்புன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பயங்கர பிஸிங்க. வரலட்சுமி நோம்புன்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல நானே மீடியா தானா அந்த கலசம் கொண்டு வருவாங்களே எப்படி வந்திருக்கு செட்டுலங்க
கொடுப்பா மொத்த சால்வை கொடு அண்ணா கொஞ்சம் தள்ளி வாங்க அண்ணா அண்ணா இப்படி தள்ளி வாங்க அண்ணா இப்படி கேமரா பாருங்க கேமரா பாருங்க ரெடி இங்க பாருங்க வாங்க வாங்க மாலை 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 இந்த மாலை போடுங்க இது எடுத்துக்கலாம் அது மாலை போட்டுக்கலாம் மாலை கொடுங்க மாலை கொடுங்க கழுத்து எங்க சால்வ போட்டு சால்வ போட்டு பாருங்க மாலை போடுங்க எல்லாத்துக்குமே சால்வை கொடுங்க சால்வை ஆகாஷ் மாலை எடுத்து பாருங்க ஸ்டில் கேமரா பாருங்க ரெடி ரெடி இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் ரெடி சார் நீ இருக்காங்க கை போடுறது உங்களால எதுவுமே போடாது கலசெல்லாம் கொடுங்க மத்த கலசெல்லாம் கொடுங்க சால்வை அப்படியெல்லாம் கூடாது போட்டு கழிச்சு பாருங்க கேமரா பாருங்க சார் கேமரா பாருங்க ஸ்டில் கேமரா பாருங்க ஓகே நான் அப்படியே நான் போட்டு கேமரா பாருங்க போட்டுட்டே வாங்க கேமரா பாருங்க போட்டு கேமரா பாருங்க மாலை எப்படிங்கண்ணா சால்வை கொடுங்க நான் கேமரா லைட்டர் நானா நான் கேமரா பாருங்க கேமரா பாருங்க சார் இங்க பாருங்க கேமரா பாருங்க சார் ப்ளீஸ் ஓகே தேங்க் யூ கொஞ்சம் பின்னாடி போயிடலாம் எல்லாமே தெரியும் கோயில இந்தாங்க மைக்கு கொடுங்கப்பா மைக்கு
41ஆம் ஆண்டு இந்த சமபந்தி விருந்து அன்னதானத்தை துறைக்கு வருகிறவர் அந்த மாநில தலைவர் மதிப்பிற்கு ஏஎம் விக்ரமராஜ் அவர்களை வருக வரவேற்கிறோம். மற்றும் எழில்நகர் பகுதியில் சுற்றுவட்டார அனைத்து வியாபாரிகள் பிரதிநிதிகள் சங்கத்தின் சார்பாக வருகை தந்த மாநில மாவட்ட இணை துணை அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருக என வரவேற்கிறோம். ஆலயத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த சமபந்தி அன்னதானத்தை இன்னும் சற்று நேரத்தில் அவர்களின் திருக்கரங்களால் துவங்க இருப்பதால் அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து வணிக சொந்தங்களும் நகர் முக்கியஸ்தர்களும் வருகை தந்து இந்த லைட்டா கையா நானா காலையில போன் வந்துட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 7ஆம் தேதி வணிகருடைய சம்பந்தமாக வணிக வரித்துறை அமைச்சர் இதனை தாக்கல் செய்கின்றார். அதிலே வணிகநல வாரியத்தில் பல்வேறு சிறப்புகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று அரசு துறை அதிகாரிகள் வியாபாரிகளை அச்சுறுத்தாமல் பயன்படுத்துவதற்கு எங்கள் லைசன்ஸ் என்பது ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை அரசு வருவாயாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. லைசன்ஸ் கொடுக்கின்ற பொழுது கையூட்டு பணம் வாங்கக்கூடிய வகையில் இல்லாமல் எளிமையான முறையில ஒற்றச்சாரல் முறையில் லைசன்ஸ் வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வெண்பொருள் பேரவை வலியுறுத்துகிறது. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்பது கஞ்சா போதை வஸ்துகளை காட்டிக் கொடுப்பவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஆகவே இந்த தருணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்ட விதிகளை திருத்தம் செய்து காவல்துறையை கடுமையாக நடவடிக்கை செய்தால் மட்டும்தான் இந்த ரவுடிசம் கட்டாயமா ஒழிக்கப்பட முடியும். ஏன்னா கஞ்சா போதை பொருள்களை காட்டிக் கொடுப்பதற்கு கூட மக்கள் தயக்கம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு உடனடியாக சிறப்பு பாதுகாப்பு போலீஸ் படை அமைத்து கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை வலியுறுத்துகிறது. இப்பதான் இப்போ 100 நாள் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 3 மாசம் ஆகட்டும். ஆன பிறகுதான் இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடுகளை நமக்கு குறிப்பா சொல்ல முடியும். பல்வேறு செயல்பாடுகளை சிறப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வணிகருடைய நிலைப்பாடையும் தெரிந்து சிறப்பா எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கிறது. அது விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய கோரிக்கை மனு எல்லாம் தர இருக்கிறது. அதிலே ஆய்வு செய்து நல்ல கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிரதான கோரிக்கை என்பது நீங்க பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்துல இந்த போதை வஸ்துகள் செய்யக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் சாமானிய வியாபாரிகள் அச்சுறுத்தப்பட்டு கடைகளை இழந்து தொழிலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு மகஜரை தர இருக்கிறோம். அடுத்த கட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஆட்சியாளரும் சந்தித்து முறையிட இருக்கிறோம். இந்த நிலைப்பாடுகளுக்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை தயாராகி கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி.